ரைட்டு. நம்ம நட்பு ரீதியா பேசிக்கிடுவோம். ரைட் பிரதர். என்ன இப்ப சாரி. ஓகே. ரைட். இங்க பாருங்க, என்ன அடுத்து யாருனாலும் நான் இப்ப வந்து நேரடியான ஆளு சரியா? நீங்க என்ன ரைட். மதிச்சதுனால உங்களுக்கான அந்த மரியாதைய நான் நார்மலா காமனா ஏன்னா அத மதிக்கணுமா கண்டிப்பா, இல்லையா? கண்டிப்பா பிரதர். ஆ. ஆமா, ஆமா, அதுக்காக ஆமா. என்ன எனக்கு 100, 50, 100ன்னு இல்லண்ணா. நீங்க 500 கோடி ஆமா. வந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பிய அ விசாரிச்சீங்க. என்ன யாரோ தப்பா இல்ல பிரதர். பேசிட்டாங்க. அதாவது வேற ஏதாவது நான் அந்த மாரி வரல. ஏதாவது நம்மட்ட இருந்து ஃப்ரீயானா வேற உங்களுக்கு வேற ஏதாவது செல்ஃபி மாரி வேற ஏதாவது நம்ம சேர்ந்து செய்யலாமா? அப்படின்ற மாரி கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. ரைட், ரைட், ரைட். நான் உங்களுக்கு ரைட் சொல்றேன் பிரதர். இல்லையா? ஒண்ணுமே பிரதர். நீங்க ஏதோ இல்ல, தவறுதலா நினைக்க இல்ல வேண்டாம். நான் சரியா? எப்படி தவறுதலா சொல்றேன்னா, நினைக்காதீங்க. உங்களுக்கு மேல ஆமா, சொன்னவர்ட்டே சொல்லுங்க. எனக்கே ஒரு வருத்தம் ஆமா. என்னன்னா, என்ட்ட ஒரு 7, 8 பேர் கேட்டாங்க. அதே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா, அப்ப நான் அந்த சரி, அளவுக்கு சரி. வீக்கா இருக்குன்னு நினைக்காங்களா? இல்ல பணம் குடுத்தா சரவணன் போயிருவான்னு நினைக்காங்களா? என்னன்னு தெரியல. நான் இது நாள் வரையும் சரி. இந்த இடத்துல பல விஷயத்த இழந்து தான் கிடக்கேன். ஆனா ஒரு காலமும் ரைட் பிரதர். ஆ. துரோகமோ, இல்ல யாருக்கோ துரோகமோ நான் செஞ்சதும் கிடையாது. எனக்கு வேணா எல்லாரும் செஞ்சிருக்காங்க. நான் இது நாள் வரைக்கும் சரி, நான் சரி, இருக்கிற சரி. இயக்கத்துல உண்மையா இருப்பேன். ரைட் பிரதர். அப்படியே சரியா? பாத்துக்கிடுவோம் பிரதர். தேங்க் யூ அதனால பிரதர். டாஸ்மாக் மாதிரியே இன்னும் பல டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணு ஒண்ணா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலே, இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. அண்மை செய்தி. தாவேகா ஆட்சியை கவிழ்க்க சதி என எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய புகாரில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில். வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் இப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு செய்தியுடன் உங்கள் முன் வந்திருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை மற்றொரு முக்கியமான நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. முதலில் இந்த வழக்கின் பின்னணியை பார்ப்போம். திருவல்லிக்கேணி காவல்துறையினர் இந்த விவகாரத்தில் இதுவரை 9 நபர்களை கைது செய்திருந்தனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் இவர்கள் ஒன்று கூடி சதித்திட்டம் தீட்டியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு எம்எல்ஏவுக்கு 35 கோடி ரூபாயிலிருந்து 50 கோடி ரூபாய் வரை பேரம் பேச இவர்கள் திட்டமிட்டிருந்ததாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த வழக்கில் மிக முக்கிய நபராக பார்க்கப்படுபவர் செந்தில் பாலாஜி. அவரும் அவரது சகோதரரான அசோக் குமாரும் நேற்று விசாரணைக்காக சமன் அனுப்பப்பட்டிருந்தும் அவர்கள் இருவரும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதையடுத்து அவர்கள் இருவருக்கும் எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டு தற்போது நிலுவையிலிருந்து வருகிறது. மீண்டும் ஒரு சம்மனை அனுப்புவதற்கான முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 6 நபர்களை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என காவல்துறையினர் முடிவெடுத்திருக்கின்றனர். திருநாவுக்கரசு, சீனிவாசன், ராஜேஷ், ரமேஷ், கார்த்திக், செல்வம் ஆகியோர்தான் அந்த 6 பேர். இவர்களை மீண்டும் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான நடவடிக்கையை திருவல்லிக்கேணி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களை 5 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரி காவல்துறையினர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனு மீதான விசாரணை தீர்ப்பு இன்று வெளியாக இருக்கும் நிலையில் நீதிமன்றம் எத்தனை நாட்கள் காவல் அனுமதி வழங்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு அம்சத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருநாவுக்கரசு என்பவர்தான் இந்த முழு விவகாரத்திலும் முதலில் இளையராஜா என்பவரை அணுகி பேரம் பேசினார். அவர் அளித்த புகார்தான் இவ்வளவு பெரிய கைது நடவடிக்கைக்கும் இன்று இந்த விவகாரம் இவ்வளவு பெரிய பூதாகரமாக உருவெடுப்பதற்கும் காரணமாக அமைந்தது. திருநாவுக்கரசுவை மீண்டும் காவலில் எடுத்து விசாரித்தால் இந்த சதித்திட்டத்தின் பின்னணியில் இன்னும் யார் யாரெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கின்றனர் என்பது வெளிச்சத்திற்கு வரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் இந்த வழக்கு நாளுக்கு நாள் புதிய திருப்பங்களை எட்டிக்கொண்டே இருக்கிறது. செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரரும் தலைமறைவாக இருக்கும் நிலையில் காவல்துறையினரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இந்த வழக்கில் இன்னும் யார் யாரெல்லாம் சிக்குவார்கள் என்பதை நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது தொடர்பான மேலும் தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.